உலக காலநிலை மாற்றம் தொடர்பிலான பிரான்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று நாடு திரும்பினார். தொடர்ந்து 11 நாட்கள் இடம்பெறும் இந்த மாநாட்டின் 2வது நாள் இன்றாகும். காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாடு குறித்த தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரோஷான் வட்டவல. 1992ஆம் ஆண்டு இடம்பெற்ற விசேட அமர்வு ஒன்றில் காலநிலை மாற்றம் தொடர்பான இந்த மாநாட்டின் தேவை தொடர்பில் அடையாளம் காணப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் பாரிஸ் நகரில் சர்வதேச சமூகம் இன்று ஒன்றிணைந்திருப்பது காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் பொது இணக்கப்பாட்டிற்கு வருவதற்காக. இந்த மாநாடு 2வது நாளாகவும் இன்று இடம்பெறுகின்றது. நேற்று பன்னாட்டு தலைவர்களின் அமர்வு நடைபெற்றது. நேற்றிரவு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடு திரும்பினார். இன்றில் இருந்து 10 நாட்கள் தொடர்ந்தும் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டின் பன்னாட்டு பிரதிநிதிகள் மற்றும் சூழலியல் தொடர்பான தரப்பினர் பல்வேறு காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளனர். காலநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை தரும் பொது இணக்கப்பாட்டிற்கு வரவும் அவர்கள் இந்த மாநாடு ஊடாக உத்தேசிக்கின்றனர். இதில் இலங்கை சார்பில் விசேட குழுவும் கலந்து கொண்டுள்ளது.